தேவரா மூவிக்கான அடுத்த சாங் நாளைக்கு வரப்போகுது. சேர படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. மெட்ராஸ்காரன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளும் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு. பேச்சி படம் செப்டம்பர் 20 ஆகா தமிழ்லையும் அமேசான் பிரைம்லையும் பிரீமியர் ஆக போகுது. ஹிட்லர் படத்துக்கான ட்ரெய்லர் கூட இப்போ வந்துட்டு. இந்த ட்ரெய்லரும் பார்க்க நல்லா தான் இருக்கு. செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் ஆகும். ஜெயம் ரவியோட பிரதர் படத்துக்கான ஆடியோ லான்ச் செப்டம்பர் 21 சத்யம் சினிமால நடக்க போகுது. மதகஜராஜா படம் இப்போ வரும் அப்போ வரும்னு நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த படத்துக்கான பிரச்சனை எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. படம் சீக்கிரமே வந்துடும் இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ ரிலீஸ் அப்டேட் சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்டேட் எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லாரன்ஸோட பென்ஸ் படம் எல்சிக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லியிருப்பேன். இப்போ இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படம் எல்சிக்குள்ள தான் வரப்போகுது. இந்த படத்துக்கு கதை லோகேஷ் தான் எழுதுறாரு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அது மூலமா தான் இந்த படம் எல்சிக்குள்ள கனெக்ட் ஆகுது. வேட்டையன் மூவில இருந்து ராணா அண்ட் ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ராணாவோட கேரக்டர் நேம் நட்ராஜ், ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் நேம் பேட்ரிக். தி கோட் படத்தோட வசூல் அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. 13 நாள் வசூல் 413 கோடி. எப்பவுமே ட்ராக் ரிப்போர்ட்டை விட அபிஷியல் ரிப்போர்ட் தான் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப வந்து ட்ராக் ரிப்போர்ட் தான் இதுக்கு அதிகமா இருக்கு. நேத்திக்கு நான் 415 கோடி கிட்ட சொல்லிருப்பேன். இப்ப இன்னும் அதிகமா தான் ஆயிருக்கணும். ஆனா இவங்க இதை விட கம்மியா தான் சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் படம் 400 கோடிக்கு மேல போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். கங்குவா படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நாளை காலைல 11 மணிக்கு வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஒரு புது போஸ்டர் கூட விட்டுருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் கங்குவா படத்துக்கான ஃபைனல் எடிட்டிங் அண்ட் டப்பிங் ஒர்க் இப்ப போய்கிட்டு இருக்கு. அங்க எடுத்த ஒரு சில போட்டோஸ் கூட இப்ப வந்திருக்கு. கமெண்ட்ஸ் பண்ணி அப்டேட் கேட்கறவங்க வந்து கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் கொடுக்குற அப்டேட் என்கிட்ட திரும்ப கமெண்டா கேட்கறீங்க. சோ கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கங்குவா தலைவனே சாங் எந்த யூடியூப் சேனல்ல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த சாங் இன்னும் ரிலீஸ் ஆகல. ட்ரெய்லர்ல ஒரு சின்ன போர்ஷன் ஆட் பண்ணாங்க. ஃபுல் சாங் இன்னும் வரல. அமரனுக்கு அப்டேட் ஒன்றும் இல்லாம இருக்கு, அது எப்போ வரும்? அண்ட் SK23 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. SK23க்கான ஷூட்டிங் இப்ப போகுது. சோ இப்போதைக்கு அவங்க அப்டேட் கொடுக்குற மாதிரி தெரியல. அமரன் அப்டேட் மோஸ்டா இந்த மாசம் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு நார்மல் பர்சன் ஆடியோ லான்ச்சுக்கு எப்படி போறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃப்ரீ என்ட்ரினா நீங்களே போயிடலாம். ஆனா பெரிய ஆடியோ லான்ச்னா அதுக்கான பாஸ் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டு நீங்க அப்படிதான் போயாகணும், வேற வழி இல்ல. வேட்டையன் மூவில அமிதாப் பச்சனுக்கு நிழல்கள் ரவி தான் டப்பிங் பேசுவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்ல சாய்ஸ் தான் இது. ஆனா யாரும் அவருக்கு டப்பிங் பேசுனதுன்னு ஒன்னும் தெரியல. தி கோட் படம் கேரளாவில் சரியா போகல, அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஏன்னு எனக்கும் தெரியல. லியோ படம் அங்க சூப்பரா போச்சு. ஆனா கோட் படம் லியோ அளவுக்கு போகல. குபேரா படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுமா இல்ல நீட் படம் ஃபர்ஸ்ட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனா இது என்னோட கெஸ் தான். இந்தியன் சினிமாவோட ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் விஜயான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்துக்கு நான் ஒரு சம்பளம் சொன்னேன்ல, அது உண்மையாக்கும் பட்சம் அவர் தான் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர். ஆனா அந்த சம்பளம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நியூஸா மட்டும் தான் வந்திருக்கு. சூர்யா 44 படம் பொங்கலுக்கு வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. விஷால் இனிமே படம் நடிக்க மாட்டாரா? அடுத்த படம் இன்னும் கமிட்டி ஆகலையேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நடிப்பாரு. அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு நடிப்பாரு. ரெட்டத்தலை அண்ட் வணங்கான் படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெட்டத்தலை ரிலீஸ் ஆக டைம் ஆகும். வணங்கானோட ரிலீஸ் அப்டேட் இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் வந்துடும். கரிகர வீரமல்லு படம் 2026 தான் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷமே வரும்னு தான் நியூஸ் வந்திருக்கு. கங்குவா படத்தோட ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா சூர்யா மூவிஸ்க்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிப்போர்ட் படத்துக்கான வசூலை தீர்மானிக்கும். டிஜே ஞானவேலோட அடுத்த படம் சூர்யா கூட பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி இருக்கலாம். ஜெய்பீம் சமயத்திலேயே வேற ஏதாச்சும் கதை சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. கோட்டோட சக்சஸ் மீட் பத்தி கேட்டிருக்காரு. அது இனிமே நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிட்டு. தனுஷ் டைரக்ஷன் பண்ற மூவில அருண் விஜய் வில்லன்னா அப்ப யாரு ஹீரோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனுஷ் தான். கூலி ஷூட்டிங் எங்க போகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விசாகப்பட்டினத்துல போகுது. சூர்யா 44 மூவில ஜெயராம் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரும் இருக்காரு. கேங்கர்ஸ் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மோஸ்டா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிஸ் ஆச்சுன்னா அடுத்த வருஷம். கல்கியோட கலெக்ஷன் 1100 கோடி, பட் 1003 கோடி தான் சொல்றீங்க, ஏன் பொய் சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் பொய்யெல்லாம் சொல்ல, 2 வசூலையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அபிஷியல் ரிப்போர்ட், ட்ராக் ரிப்போர்ட், நீங்க எதை வேணாலும் நம்பலாம், அது உங்க இஷ்டம். 2.0 10,000 ஸ்கிரீனுக்கு மேல வந்துச்சுன்னா ஏன் 1000 கோடி பண்ண முடியலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்துக்கான ரிப்போர்ட் சரியில்லை. எந்திரன் பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 இல்ல, அதான் முக்கியமான காரணம். வேட்டையன் படம் 500 கோடி 1000 கோடி போகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கே தெரியணும். படத்துக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்து அதெல்லாம் இருக்கு. வேட்டை படம் ஹிட்டா ஃபிளாப்பா, சென்னை எக்ஸ்பிரஸ் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. வேட்டை படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. சென்னை எக்ஸ்பிரஸ் ஹிட், அப்பவே 400 கோடிக்கு மேல இந்த படம். ஸ்ரீ 1 தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்ல, ஹாட் ஸ்டார்ல ஹிந்தி மட்டும் தான் இருக்கு. கங்குவாக்கு ஒரு ஸ்கிரீன் கவுண்ட் கொடுத்து எப்படி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கிரீன் கவுண்ட் பத்தி நான் முன்னாடி சொல்லிட்டேன். சவுத் இந்தியால 2000 ஸ்கிரீன் கிட்ட, நார்த் இந்தியா 3000, ஓவர்சீஸ் 3000. சோ ஒரு 8000 வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற கால்குலேஷன்ல வர வாய்ப்பு இல்ல.
நான் கமெண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, நான் சொன்ன அப்டேட்டையே என்கிட்ட கமெண்டா கேக்குறீங்கன்னு. அது இதான் தூம் 4 மூவில சூர்யா இருக்காரானே. நான் இது ஒரு அப்டேட்டாவே சொன்னேன், ஆனா நிறைய பேர் இதை கவனிக்கல போல. சூர்யா கிட்ட இதுக்கான டாக்ஸ் போகுது. இந்த கமெண்ட்டை இது வரைக்கும் நான் 2 முறை சொல்லிட்டேன், ஆனா எதையும் ஒரு கவனிக்கல. வசூல் 20 கோடி கிட்ட. லால்ஸ் எல்லாம் ஓடிடில வரப்போதுன்னு நான் சொல்லிட்டேன், அதை நீங்க சொல்லவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆனா நான் சொல்லிட்டேன், அதை இவரு பார்க்கல போல. இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ ஃபுல்லா பார்க்காமலே கமெண்ட் பண்றீங்க. சோ கொஞ்சம் ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாய்ஸ் டல்லா இருக்கு, என்ன ஃபீவரா? அண்டு கேரளாவில வாழை படம் நல்லா போச்சான்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு டீசெண்டா போன மாதிரி தெரியுது. நான் ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா சொல்றேன். அண்டு என் வாய்ஸ் வந்து கோளாறு, ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் நல்லா இருக்காது. அப்படிதான் என் வாய்ஸ். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.